ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபிரிவா மகிமை அப்படிங்கிறது ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி. எடுக்க எடுக்க கேட்க கேட்க இன்னும் கேட்கணும்னு தோணக்கூடியது. அப்பேற்பட்ட அதிசயம் அற்புதம் ஏற்படுத்திய ஒரு தரிசனம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஒரு குழந்தை 2.5 வயசு வரைக்கும் நடக்க ஆரம்பிக்கலை. குழந்தையோட பேர் சுப்பிரமணியன். எங்கே போனாலும் தவழ்ந்து தான் போகணும். இதை பார்க்க தாய் தந்த மனசு என்ன பாடுபடும். குடும்பத்தில் தாய் தந்தை தாத்தா பாட்டி எல்லாரும் தினம் தினம் தவிச்சு குழந்தைக்கு சரியாகணும் அப்படிங்கிறது தான் அவளோட பெரிய கவலையாக இருந்தது. தாத்தா கிருஷ்ணமூர்த்தி பேரனுக்கு சரியாகணும்னு போகாத கோயில் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை. நாட்கள் தான் போச்சே தவிர எந்த பலனும் இல்லை. பண விரயம், மேலும் மனசு கஷ்டம்தான் மிச்சம். ஒரு நாள் கிருஷ்ணமூர்த்தியோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர், ஏன்பா ஒரு நாள் காஞ்சிபுரம் போய் மகாபிரியவாளை பாரேன், அவரோட ஆசி குழந்தைக்கு கிடைச்சா எல்லாம் சரியாயிடும், கூட்டிகிட்டு போய் பார்ப்பா அப்படின்னு ரொம்ப அனுசரணையாக சொன்னார். கிருஷ்ணமூர்த்தியும் இதை குடும்பத்தில் சொல்ல, கண்கண்ட தெய்வத்தை போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வருவோம், அவரோட பார்வை இந்த குழந்தை மேலே விழுந்தால் ஒரு வேளை சரியாயிடும்னு தோன்றது அப்படின்னு பாட்டியும் சொல்ல, ஒரு நாள் குடும்பமே பெரியவாளை பார்க்க காஞ்சிபுரம் புறப்பட்டது. அது கோடை விடுமுறை காலம் அப்படிங்கிறதால குடும்பத்தோட பலரும் காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தா. எல்லாருமே காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயிலெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ரீமடம் வந்து பெரியவா தரிசனத்துக்காக வந்திருந்ததால் அன்னைக்கு ஸ்ரீமடமே மனித தலைகளால் காட்சி தந்தது. அந்த கூட்டத்தில் கிருஷ்ணமூர்த்தியும் குடும்பமும் ஒரு வழியாக பெரியவா இருக்கிற இடத்துக்கு வந்து தரிசனத்துக்காக நின்னா. கூட்டத்தை பார்த்து குழந்தை அழுதுண்டே இருந்தது. பாட்டி குழந்தைக்கு பெரியவாளை காட்டி, அங்கே பார் உமாச்சி தாத்தா, அழக்கூடாது, கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. அன்னைக்கு மகா பெரியவா மௌனத்தில் இருந்தார். ஏதாவது விஷயம்னா தன்னோட காரியதர்சிக்கிட்ட செய்கை மூலமாக காட்டி கேட்டு தெரிஞ்சுட்டார். மற்றபடி தன்னை பார்க்க வந்தவாளுக்கெல்லாம் பிரசாதமும் ஆசையும் கொடுத்துட்டு இருந்தார் நடமாடும் தெய்வம் மகா பெரியவா. இந்த சமயத்தில் தான் கிருஷ்ணமூர்த்திக்கு மனசில் பட்டது, கூட்டம் இல்லாமல் இருக்கிற அன்னைக்கு வந்திருந்தா குழந்தையை பற்றி 1-2 வார்த்தை பெரியவா கிட்ட சொல்லி ஆசி வாங்கிட்டு போய் இருக்கலாம் அப்படின்னு நினச்சார். ஆனால் மகா பெரியவா அனுகிரகம் எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரான்னு மனசுக்குள்ளே சொன்னபடியே பாட்டி கருணை தெய்வம் பார்வை பேரன் மேலே பட்டு அவன் நல்லபடியாக எழுந்து நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணபடியே வரிசையில் நகர்ந்து போனான். பெரியவா கிட்ட வந்து நின்ன சமயம் கிருஷ்ணமூர்த்தி பரவசப்பட்டு போனார். குழந்தைய கீழே இறக்கி விட்டு தரையில் உட்கார வச்சார். மொத்த குடும்பமும் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணால். குழந்தை மேலே பெரியவாளோட பார்வை தீர்க்கமாக பட்டது. எல்லாருக்கும் கல்கண்டு பிரசாதம் கொடுக்குற சமயம் கிருஷ்ணமூர்த்தி ஏதோ சொல்ல வர பெரியவாளே அவரை கையை அமர்த்திட்டார். தாயும் பாட்டியும் மகான் சன்னிதானத்தில் குழந்தை எழுந்து நல்லா நடக்கணும்னு மட்டுமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா. கூட்டம் காரணமாக சிப்பந்திகள் கேட்டுண்டபடி கொஞ்சம் நகர்ந்து போக நினச்சி ஒரு அடி எடுத்து வச்சார் கிருஷ்ணமூர்த்தி. அந்த சமயம் பெரியவா அவளை சத்தை இருக்க சொல்லு அப்படின்னு செய்கை காட்ட சிப்பந்தியும் கிருஷ்ணமூர்த்தியை கொஞ்சம் இருக்க சொன்னார். நிகழ்ந்தோடனே ரொம்ப சந்தோஷத்தோடு பெரியவா முன்னாடி நின்னார் கிருஷ்ணமூர்த்தி. அதுக்கும் மேலே தாங்க முடியாமல், எங்கள் பூர்வீகம் திருவையாறு, இவன் என் பேரன், பிறந்து 2.5 வருஷம் ஆச்சு, இன்னும் நடக்க முடியல, பார்க்காத வைத்தியம் இல்லை, செலவு நிறைய ஆயிடுத்து, பெரியவா தான் கருணை பண்ணணும் அப்படின்னு உருகினார். ஒரு புன்னகை பூத்த அந்த பரபிரம்மம் தன் முன்னாடி இருந்த பழத்தட்டில் இருந்த ஒரு வாழைப்பழத்தை தன் கையால் எடுத்தார். வாழைப்பழத்தை பாதி உரித்து அந்த குழந்தைக்கு நீட்டினார் பெரியவா. அது குழந்தைக்கு எட்டலன்னு சிப்பந்தி கையை நீட்டி வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணப்போ பெரியவா தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி முகத்தை வச்சுட்டு விரலை காட்டி செய்கை காட்டினார். குழந்தைய தங்கிட்ட வந்து அந்த வாழைப்பழத்தை வாங்கிக்க சொல்லி செய்கை காட்டினார். குழந்தையும் தன் கையை நீட்டி வாழைப்பழத்தை வாங்கின்றது. கூடியிருந்த கூட்டமே இதை பார்த்து மெய் சிலுத்து நின்னது. குழந்தை வாங்கின்ற பழத்தை தின்னு முடிக்கிற வரைக்கும் வேறு எந்த பக்தரையும் பார்க்கல மகா பெரியவா. அந்த குடும்பம் நகர்ந்த பின்னாடி தான் மற்ற பக்தாளை பார்த்தா மகா பெரியவா. ஊருக்கு திரும்பினதும் குடும்பமே பெரிய சந்தோஷத்தில் இருந்தது. இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பெரியவா கிட்ட இருந்து கிடைச்சதை நினச்சி செலுத்து போனான். அப்படியே எல்லோரும் பெரியவாளை நினச்சி வணங்கினா. சுமார் 3 நாள் ஆகியிருக்கும். கிருஷ்ணமூர்த்தி ஆஃபீஸில் இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட நடந்ததையெல்லாம் பெருமையாக சொல்லி பெரியவாளே பேரனுக்கு வாழைப்பழம் கொடுத்ததையெல்லாம் விவரமாக சொன்னார். இதையெல்லாம் கேட்ட ஆஃபீஸர் ஒரு பள்ளிக்கூடம் பேர் சொல்லி, அங்கே போய் குழந்தைய காட்டு, எதுக்கும் ஒரு வேளை வரணும் இல்லையா, அது இப்போ தான் பெரியவா உத்தரவு மூலம் உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். குழந்தைய ஆஃபீஸர் சொன்ன பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போனார் கிருஷ்ணமூர்த்தி. அங்கே கொடுத்த பயிற்சியில் சரியாக 4 மாதத்தில்
நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சது. பெரியவன் ஆசையால் பயம் குறைஞ்சு நல்ல தைரியமாக நடக்க ஆரம்பித்தது அந்த குழந்தை. பெரியவனாகி அவன் நடக்கிற நடக்கி ஈடு கொடுக்க யாராலும் முடியல. அப்படி ஒரு வேகம். அவன் வேகமாக நடக்கிறத பார்க்க பார்க்க பெரியவா ஞாபகம்தான் வருதுன்னு அந்த குடும்பமே சந்தோஷத்தில் திளைச்சது. அந்த நடமாடும் தெய்வம் தானே இந்த குழந்தைய நடக்க வச்சிருக்கு. பெரியவா கருணைக்கு எல்லையும் இல்லை, அளவும் இல்லை. அன்பின் வடிவமான சங்கரன் நம்ம மகா பெரியவா. நாமும் என்னாலும் எப்போதும் சங்கரா சங்கரான்னு சொல்லிகிட்டே இருந்தால் நமக்கு வேண்டிய சமயத்தில் வந்து நின்று இன்றைக்கே அருளாட்சி தருவார் நம்ம கண்கண்ட தெய்வம், கலியுக தெய்வம் மகா பெரியவா. பெரியவா திருவடிகளே சரணம். மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர.